Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. எனக்கு 2 கோடி தான் வேணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நீங்க விற்க போற 3 பெட்ரூம் பிளாட்டோட விலை 2 கோடி ரூபாய் தானே. அதுல ஒரு பிளாட்டை நான் வாங்கிக்கிறேன். அந்த 2 கோடியை தான் நான் சொன்னேன். ஓ, நீங்க அப்படி சொன்னீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் கஷ்டத்துல இருக்கேன், பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. ஆனா நீங்க அந்த பணத்தை ஒரு பிளாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப திருப்தியா இருக்கு சார். நல்ல நேரம் வந்தா எல்லாம் தன்னால வரும். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். இலக்கியா, உன் ஹஸ்பண்ட விட்டு பிரியறேன்னு சொல்றது எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. நீ யோசிச்சுதான் செய்றியா? நல்லா யோசிச்சேன் மேடம். எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. கௌதம் சந்தோஷமா இருக்கணும்னா நான் அவரை விட்டு போய் தான் ஆகணும். இலக்கியா, நீங்க 2 பேரும் லவ்வபிள் கப்பிள்ஸ், மேட் ஃபார் ஈச் அதர். நீங்க பிரியறத என்னாலேயே தாங்க முடியல. நீ எப்படி இதை தாங்குவ? யாரோ சொன்னாங்கன்னு இப்படி ஒரு தப்பான முடிவெடுத்தா எப்படி? இல்ல மேடம், வெளியில இருந்து பாக்குறப்போ நான் பண்றது தப்பா தெரியலாம். ஆனா ஒரு மனைவியா கௌதம்க்கு நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இதை விட நான் வேற நல்லது செய்ய முடியாது. மேடம், நான் எங்க கையெழுத்து போடணும்? தயவு செஞ்சு என் ராஜினாமாவை ஏத்துக்கோங்க மேடம். நீ ஆசைப்பட்ட டீச்சர் வேலை இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைக்க போற நேரத்துல இப்படி வெளியே போறேன்னு சொல்றியே, என்ன சொல்றது? சரி, இந்தா நீயே கைப்பட எழுதி சைன் பண்ணிட்டு போமா. இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் கிளம்புறேன். மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஒருவேளை கௌதம் வந்தாருன்னா என் மேல இருக்கிற அக்கறையில இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. வரேன் மேடம். கௌதம் சார், இந்தாங்க. இதுல 2 கோடி ரூபாய் இருக்கு, வாங்கிக்கங்க. சார், என்ன சார் பணத்தை ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்க? இங்க நடக்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நான் பணத்துக்காக இங்க வந்ததை உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? இல்ல 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 இல்ல, வேற ஒரு வேலைக்காக இந்த பணத்தை எடுத்து வச்சிருந்தேன். நீங்க வந்ததும் எடுத்து கொடுக்கறேன், அவ்வளவுதான். இருந்தாலும் நான் கட்ட போற பிளாட்டோட டீடைல்ஸ் எதுவுமே தெரியாம நீங்க பிளாட்டுக்கு பணம் கொடுக்கறது. கௌதம், உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் நாலேஜ் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் போடுறீங்கன்னா அது சாதாரணமாவா இருக்கும்? நல்ல குவாலிட்டியோட நல்ல டிமாண்ட் உள்ள ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். ஸோ டீடைல்ஸ் எல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். முதல்ல பணத்தை வாங்கிக்கிங்க கௌதம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே உங்க பிளாட்டை சூப்பரா முடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. வரேன் சார். பார்த்து. ராஜசேகரை போய் பார்த்தா நல்லது நடக்கும்னு இலக்கியா சொன்னா. அவ சொன்ன மாதிரியே ராஜசேகரும் வீடு புக் பண்ணி 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு. இதை இலக்கியா கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்பவே சொல்லிருவோம். எடுக்க மாட்டேங்கிறாளே. திரும்பவும் கால் பண்ணுவோம். போன் எடுக்க மாட்டேங்கிறாள. ஒருவேளை வேலையில பிஸியா இருப்பா போல. ஸ்கூலுக்கே போய் சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம். சாரி கௌதம்,
நான் எடுத்த முடிவு உங்களை காயப்படுத்தும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் செஞ்சது சரின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இலக்கியா, என்னாச்சு? வேலையை விட்டுட்டியா? விட்டுட்டேன் அத்தை, நான் கிளம்புறேன். அவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேன்ட்டல? என் பேச்ச கேட்க மாட்டல? கேட்க மாட்ட. ஏன்னா உன் மனசுல எனக்கு அவ்வளவுதான் மதிப்பு இருக்கு. என் பேச்சுல நீ கேப்பியா? நான் என்ன ஜானகி மாதிரி உனக்கு கௌரவமான மாமியாரா? நான் கௌதம பெத்தவன்னு வெளிய கூட சொல்ல முடியாத தவிக்கிற வக்கத்தவ தானே. இதே ஜானகியா இருந்தா ஒரே அதட்டல்ல உன்னை அடக்கி உட்கார வச்சிருவா. நீயும் அடங்கி போயிருவ. ஏன்னா அவதான் உனக்கு ஒரிஜினல் அத்தை. நான் பேருக்கு தானே. என் பேச்சுல உன்கிட்ட எடுபடுமா? ஐயோ அத்தை, தயவு செஞ்சு என்ன கொல்லாதீங்க. நீதான் இலக்கியா என்ன கொன்னுட்டு இருக்க. இலக்கியா, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. கௌதம விட்டு போகாத இலக்கியா. வாழ்க்கைக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம். ஆனா வாழ்க்கையவே தியாகம் பண்ணலாமா? உங்களை பிரிக்கிறதுக்கு பைரவி 2 கோடி ரூபாய் செலவு பண்றானா? நீயும் கௌதமும் எவ்வளவு அந்யோன்யமா வாழ்றீங்கன்னு நீ கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணி பாரு இலக்கியா. இது எல்லாமே பைரவியோட சூழ்ச்சி. அது கூட நீ தெரியாம இருக்கியே. எல்லாமே தெரியும் அத்தை. ஆனா இப்ப என் கண்ணுக்கு கௌதமோட வாடி போன முகம் மட்டும் தான் தெரியுது. தொழில், சொத்து, பணம்னு எல்லாத்தையுமே கௌதம் விட்டுட்டு வெறும் கையோட வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ அவருக்கு இருந்த ஒரே வைராகியம் என்ன தெரியுமா? தான் சொந்த தொழில் பண்ணி சொந்த கால்ல நின்னு பழையபடி பெரிய பிசினஸ் மேனா ஆவேன்றது மட்டும்தான். ஆனா அதை நடக்க விடாம சதி பண்ணி கௌதம் இப்படி முடக்கி வச்சிட்டாங்களே. இப்போ இருக்கிற ஒரே சான்ஸ் இந்த 2 கோடி மட்டும்தான். அதையாவது வாங்கி அவர் இந்த பிசினஸ் பண்ணி ஜெயிச்சு அவர் நினைச்சதை சாதிக்கணும். அதுக்காக தான் நான் போறேன்னு சொல்றேன். நான் வரேன் அத்தை. நீ 1000 காரணம் சொன்னாலும் உன் மனசை தொட்டு சொல்லு. உன்னால அவனை பிரிஞ்சு வாழ முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் ஏன் இந்த பிடிவாதம்? நான் பெத்த குழந்தை எப்படி இருக்கோ, எங்க சோத்துக்கு கஷ்டப்படுதோன்னு நான் வேதனையோட தேடி வந்தப்போ நீயும் ஜானகியும் அவனை பொத்தி பொத்தி பாத்துக்கிறத பார்த்து நான் அப்படி சந்தோஷப்பட்டேன். எப்படியோ என் புள்ளைய நீங்க 2 பேரும் அரணா இருந்து காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில நான் அந்த வீட்டை விட்டு போனேன். இப்போ திடீர்னு நீ அவனை விட்டு போறேன்னு சொல்றியே, இது நியாயமா இலக்கியா? கௌதமே தான் யாருமே இல்லாதவங்கிற காயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப நீ அவனை பிரிஞ்சு அந்த காயத்துல ஊசியால குத்த போறியா? இல்ல அத்தை, நான் முடிவு பண்ணிட்டேன். என் கௌதம் ஜெயிக்கணும். கௌதம் மீண்டு வந்துட்டாருன்னு எல்லாருமே சொல்லணும். எனக்கு அது மட்டும் போதும் அத்தை. கொஞ்ச நாள் என்னை பத்தி நினைச்சு கௌதம் வருத்தப்படுவாரு. அதுக்கப்புறம் மறந்துடுவாரு. இலக்கியா, இங்க பாரு, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவசரப்படாத. இல்ல அத்தை, கௌதம்காக நான் இதை செஞ்சேதான் ஆகணும். அதுக்காக உன் தாலியை நீ தியாகம் பண்ணுவியா? அத்தை, கௌதம பிரியறதுனால உங்களை விட எனக்கு தான் வலி ஜாஸ்தி. என் மனசு துடிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வீழணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அவர் தலை நிமிர்ந்து நிக்கணும் அத்தை. அதுக்காக நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன். ஆனா நான் இப்ப வாழ்க்கையை தான் இழக்கிறேன். தப்பில்ல அத்தை. அத்தை, தயவு செஞ்சு நீங்க இங்கேயே இருந்து தள்ளி இருந்தாவது என் கௌதம பாத்துக்கோங்க. நான் வர அத்தை. இலக்கியா, இலக்கியா, இலக்கியா.
உங்க இடத்துல அடுக்குமாடி பில்டிங் எல்லாம் கட்டவே முடியாது. ஃபைல் எடுத்துட்டு கிளம்புங்க. சார் சாயில் டெஸ்டுக்கான அப்ரூவல் ஊத்திக்கிச்சா? என்னை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது கௌதம். ஆயில் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு செகண்டும் பயமா இருக்கு. இப்பவே கௌதம் கைக்கு 2 கோடி கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். அவன் தலையெழுத்து மாறுறதும் மாறாததும் உன் கையில தான் இருக்கு. நான் கௌதமை விட்டு விலகிடுறேன். சத்தியம் பண்ணு. சத்தியம். அண்ணா வெயிட் பண்ணுங்களேன். ஓகே சார். இந்த பணத்தை இலக்கியா கிட்ட காட்டி நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுது, நீ இந்த வேலையை இனிமே பார்க்க வேண்டாம்னு சொல்லணும். சொல்லிடுவோம். ஏய் பசங்களா பசங்களா பார்த்து விளையாடுங்க. பார்த்து. கௌதம், இலக்கியா எங்க இருப்பா இப்போ? சரி அங்க போய் பார்க்கலாம். உன் மேல திவ்யா மிஸ் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, கேட்க மாட்டியா? நீ கிளாஸ்ல ஒழுங்கா கவனிக்க மாட்டியா? உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லவா? என்ன தலையாட்டுற? ஸ்கூலுக்கு வந்தா படிக்கணும்ல. இனிமேல் நல்லா படிக்கிறேன் மேம். நீங்களா? உள்ள வாங்க சார். நீ ஒழுங்கா கிளாஸ்க்கு போ. வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம். நான் இலக்கியாவோட ஹஸ்பண்ட். நல்லா தெரியும். நான் இலக்கியாவை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அது வந்து இல்ல ஒரு 2 மினிட்ஸ் தான், பார்த்த உடனே போயிடுவேன். மேம் ஒரு ஹாப்பி நியூஸ் அவகிட்ட சொல்லணும், அதுக்காக தான் நான் வந்தேன். கொஞ்சம் கூப்பிடுங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.